ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த அழகான கூடை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஜிக்ஸாக் மாடலில் இந்த கூடை போட்டிருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நான் ஸ்கேலில் பாருங்கள் அளவும் வச்சு காமிச்சிடுறேன். ஏன்னா நிறைய பேர் ஸ்கேலில் எவ்வளோ வருது அப்படின்னு கேட்குறீங்க. அதனால் நான் ஸ்கேலை வச்சு காமிக்கிறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், நீட்டமாக வளைஞ்சி வர மாதிரி போட்டிருக்கேன். கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக நான் இந்த ஜிக்ஸாக் மாடல் கூட போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் இதை போட்டிருக்கேன். அந்த சிஸ்டர் இந்த மாதிரி நீட்டமாக ஜிக்ஸாக் கேட்டாங்களா இல்லை சாய்வாக கேட்டாங்களான்னு தெரியல. நான் நீட்டமாக போட்டிருக்கேன். இதே மாதிரி சாய்வாக வேணும் அப்படின்னா, சாய்வாக வளைஞ்சி வரணும் அப்படின்னா அந்த மாதிரியும் அடுத்தடுத்து நாங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் போட்டு காமிக்கிறேன். வரி வரியாக பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு, அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு வேறு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரில் நீங்கள் சூஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் இந்த 2 கலரை வச்சு போட்டிருக்கேன். நான் டீலக்ஸ் ஒயரில் தான் போட்டிருக்கேன். கிளாஸ் ஒயராக இருந்தாக்க நீங்கள் நான் சொல்கிற அளவுலேருந்து 1/2 அடி கம்மியாக எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 8.5 அடி நான் எடுத்திருக்கேன். 8.5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே கட் பண்ணிக்கோங்க. ரோஸ் கலரில் 30, வெள்ளை கலரில் 4, வயலட் கலரில் 8, மொத்தம் 42 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இப்போது ரோஸ் கலர் கட் பண்ண ஒரு ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க. அதே ரோஸ் கலர் ஒயரை இன்னொன்று எடுத்து அதையும் சமமாக மடிச்சுக்கோங்க. 2 ஒயர் தனித்தனியாக சமமாக மடித்து வச்சுக்கணும். கட் பண்ணதை வச்சுட்டு ஒரு ஒயர் மேலே 2ஆக மடிச்சிருக்கோம்ல, அதை பாருங்கள், அது மேலே மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே தொங்குகிற ஒயரில் அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து மேலே வைக்கணும். அதே மாதிரி மாட்டினதில் சைடில் போகுதில் அந்த சைடில் இருக்கிறதுல அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸ்குள்ளார விடுங்க. மேலே இருக்கிற ஹோல்ஸில் விடுங்க, ஓட்டையில் விடுங்க. விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா ஒரு முடிச்சு கிடைக்கும். இதுதான் பேசிக் நாட்டு. மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். கீழே கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால மேலே தள்ளி விட்டு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். மேலே அதிகமாக இருந்தால் கீழே தள்ளி விடணும். மறுபடியும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி சைடில் போகிற ஒயர் 2ஐயும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அதை கொஞ்சமாக இப்படி தள்ளி விட்டு அந்த பக்கம் இழுத்துக்கிட்டு மறுபடியும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இதே மாதிரியே 2 ரோஸ் ஒயராக சேர்த்து போட்டுக்கோங்க. மொத்தம் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 ஒயர் இந்த மாதிரி 9 முடிச்சு போட்டுக்கோங்க. 2 ரோஸ் ஒயரை சேர்த்து போடுறது 9 போட்டு வச்சுக்கணும். அடுத்தது கட் பண்ணி வச்சுருந்தோம்ல வயலட் கலரு, அது எடுத்து சமமாக மடிச்சுக்கிட்டு இன்னொரு ரோஸ் ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க. ஒரு வயலட்டு ஒரு ரோஸு 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு அந்த மாதிரி போடணும். மொத்தம் 8 கட் பண்ணி வச்சுருப்போம் வயலட் கலரு. அதனால் அந்த 8 வயலட் கலருக்கு ஒரு ரோஸ் கலரை கலந்து போட்டு வச்சுருக்கோங்க. எந்த பக்கம் வந்துமோ அதே மாதிரி சமமாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். மேலேயும் கீழேயும் ஒரு ரோஸ் ஒயர் ஒரு வயலட் ஒயர், அதை 2ஐயும் சேர்த்து போடணும். 1 2 3 4 5 6 7 8 நாட்டு வரும் இது. அதன் பிறகு வெள்ளை கலர் அதே மாதிரி ஒரு வெள்ளை கலரு ஒரு ரோஸ் கலரு கலந்து 4 ஒயர் வெள்ளை கலரில் கட் பண்ணியிருந்தோம். அந்த 4 வெள்ளை கலர் ஒயரை ஒரு ரோஸ் ஒயரோட தனித்தனியாக முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. மொத்தம் 4 இருக்கும் பாருங்கள். 1 2 3 4, ஒரு ரோஸு ஒரு வெள்ளை 2ஐயும் கலந்த மாதிரி ஒரு முடிச்சின்னு போட்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி 4 வந்துடும். இதில் 8 வந்திருக்கும். இந்த வெள்ளையும் ரோஸும் கலந்தது 4 வரும். ப்ளைனாக ரோஸ் மட்டுமே இருக்கிறது 9 வரும். இப்போது அடுத்தது போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளைனாக அந்த ரோஸ் கலர் மட்டுமே போட்டிருக்கோம்ல 4 பக்கமும் இருக்கிற மாதிரி, அந்த ரோஸ் ஒயரை 2 எடுத்துக்கோங்க. 2 பூ எடுத்துக்கோங்க. 2 நாட்டு எடுத்துக்கிட்டு மேலே வலது பக்கம் போகுதில்ல, அதை மடக்கிட்டு இந்த ரோஸ் ஒயர் எடுத்து ஒரு பக்கத்தை பாருங்கள், இப்படி நான் வைக்கிற மாதிரி வச்சு கட்டை விரலில் அமுத்தி பிடிச்சிட்டு அதை சுற்றுங்க. சுற்றிட்டு மேலே லூப் மாதிரி ஹோல்ஸ் மாதிரி மடிச்சிருக்கோம்ல, அதை கீழே இருக்கிறத மேலே எடுத்து வைங்க. அந்த சுற்றின ஒயரை அந்த ஓட்டையில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா ஒரு முடிச்சு கிடச்சிருப்பாருங்க. 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு கிடச்சிருச்சு.
இதை அப்படியே பின்பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி கிராஸாக இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு ஒயரை மடக்கிட்டு 2வது ஒயரை அது மேலே கிராஸ் ஆகிற ஒயரை அதை சுற்றுங்க. சுற்றிட்டு இந்த தொங்குகிற ஒயரை மேலே எடுத்து வைங்க. சுற்றின ஒயரை அந்த ஓட்டையில் விட்டு இழுங்க. அவ்வளோதான், நாட்டு கிடச்சிருச்சு. மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு முன்னாடி இருந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இப்போ அடையாளத்துக்கு இதுதான் ஆரம்பித்தது, சென்டரில் உள்ள முடிச்சு ஆரம்பித்தது. அதனால் முடிச்சு இப்படி போட்டு வச்சுக்கோங்க. 2 முடிச்சுக்கும் இடையில மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு வந்திருக்கும். இந்த மாதிரி வரணும். இப்போது எப்பயுமே வலது கை பக்கம் மேலே போகுதில்ல, அந்த வலது கை பக்கம் ஜாயின் பண்ணணும். இப்போது கவனமாக நீங்கள் இந்த பேஸ் போடுறது எல்லாத்தையும் கவனமாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போது இந்த வெள்ளை கலரும் ரோஸும் கலந்து போட்டு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி வெள்ளையை போட்டுறக்கூடாது, இந்த ரோஸை தான் போடணும். ரோஸ் ஒயரோட ரோஸ் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி வரணும். இப்போ மேலே வலது பக்கம் பாருங்கள் ரோஸ் வருதில்ல, அதை மடக்கிட்டு இந்த வெள்ளையும் ரோஸும் போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் அந்த ரோஸ் ஒயர் வர பக்கத்தை ரோஸ் ஒயரை தான் அதை சுற்றணும். சுற்றிட்டு ஒரு முடிச்சு போடுங்க. இப்போ பின்பக்கம் திருப்பிக்கோங்க. அப்படியே பின்பக்கம் திருப்பிக்கணும். பாருங்கள், 2 ரோஸ் நாட் சேர்த்தோம். அதுக்கப்புறம் வெள்ளையும் ரோஸும் இருக்கிறத எடுத்து அந்த ரோஸ் போட்டோம். பின்பக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளையும் ரோஸும் வர மாதிரி வரும். பின்னாடியும் திருப்பிட்டு அடியிலையும் ஒரு முடிச்சு போடணும். மேலே ஒன்று போட்டுட்டு அடியில் ஒன்று. இப்போ ஒன்று மட்டும் அந்த வெள்ளை ரோஸ் போட்டது போட்டாச்சு. அடுத்தது வலது கை பக்கம் மேலே பாருங்கள் வெள்ளை கலர் இருக்குது, அதை மடக்கிட்டு இப்போ இந்த வயலட்டும் ரோஸும் இருக்குல்ல, இதில் அந்த ரோஸ் தான் நம்ம போடணும். அந்த ரோஸ் ஒயரை தான் சுற்றணும். எப்பயுமே நம்ம போடும்போது அந்த முடிச்சிங்க 2 கலராக இருக்கும். அதனால் அந்த ரோஸ் தான் நம்ம மேலே போடும்போது போடணும். பின்பக்கம் அதை திருப்பும்போது பாருங்கள் வயலட்டு ரோஸும் வரும். இப்போ அடுத்தது இதே மாதிரியே நம்ம இந்த வயலட் கலரை அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். ரோஸ் ஒயரை தான் எப்பயுமே மேலே வலது கை பக்கம் மேலே போகிறது, அதில் ரோஸ் ஒயரை மட்டும் ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ரோஸ் ஒயரை தான் சுற்றணும் எப்பயுமே. கீழேயும் திருப்பிட்டு ஒரு முடிச்சு போட்டுடணும். இதே மாதிரியே நம்ம 4 முடிச்சு நம்ம போடணும். இதில் 8 ஒயர் கட் பண்ணியிருந்தோம் வயலட் கலரில். வயலட்டும் ரோஸும் கலந்தது 8 நாட் போட்டு வச்சுருந்தோம். அதில் 4 முடிச்சியை நம்ம இந்த மாதிரி போடணும். அப்படியே பின்பக்கம் திருப்பிட்டு பின்பக்கமும் ஒன்று போட்டுருங்க. நீங்கள் மேலே அந்த ஒயரை சுற்றுறது தான் பாருங்கள். இப்போ வயலட் சுற்றிட்டு இன்னொன்று எடுக்கிறோமா, அதில் இருக்கிற அந்த ரோஸ் ஒயர் தான் சுற்றணும். அப்படியே பின்பக்கமும் ஒன்று போட்டுருங்க. கிராஸ் ஆகும். பின்பக்கம் அப்படியே திருப்பினீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கும். அந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுடணும். 1 2 3 4 போட்டுட்டோம். இப்போ அடுத்தது இந்த இடத்துல இன்னொன்று ரோஸும் வெள்ளையும் கலந்தது ஒன்று போடணும். 2 ரோஸு ஒரு வெள்ளையும் ரோஸும் உள்ளது. அடுத்தது வயலட் உள்ளது 4 போட்டோம். இப்போ அடுத்தது ரோஸ் உள்ளது, வெள்ளையும் ரோஸும் கலந்தது, அதை எடுத்துருக்கோம். இப்போ இந்த மேலே பக்கம் போகிறத மடக்கிட்டு அதில் அந்த ரோஸ் தான் நம்ம மாட்டணும். ரோஸ் ஒயரை தான் நம்ம சுற்றணும். ஒன்று மட்டும் அந்த ரோஸும் வெள்ளையும் கலந்தது ஒன்று போட்டுட்டோம். அதுலேயும் நீங்கள் வெள்ளை ஒயரை அந்த சுற்றுற மாதிரி போட்டுறக்கூடாது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ மடக்கிட்டு இப்போ ப்ளைனாக ரோஸ் போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த ரோஸில் அது எல்லா பக்கமும் 4 பக்கமுமே ரோஸ் ஒயர் தான் அதில் வரும். அதனால் அந்த ரோஸ் உள்ளதை எடுத்து 5 முடிச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். தனித்தனியாக இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து அப்படியே சேர்த்துக்கிட்டே வரோம். இப்போ ஒன்று போட்டுட்டோம். மேலே எப்பயுமே மேலே வலது கை பக்கம் போகிறத தான் மடக்கணும். மடக்கிட்டு இப்போ இந்த ப்ளைனாக நம்ம ரோஸ் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ரோஸ் ஒயரை தான் சுற்றணும். அந்த மாதிரி இதில் 4 பக்கமுமே நமக்கு ரோஸ் தான், ப்ளைனாக ரோஸ் தான் போட்டிருக்கோம். அதனால் இதில் 5 முடிச்சு சேருங்க. 5 நாட்டு தனித்தனியாக இருக்கிறத 2 இப்போ போட்டுட்டோம். இதே மாதிரியே சேர்த்துக்கிட்டே வாங்க. ஒன்று 2 3 போட்டாச்சு. இப்போ அடுத்தது 4வது போடுறோம்.
4 போட்டாச்சு. இன்னும் 1 5 போடணும். 1 2 3 4 போட்டாச்சு. இப்போ 5வது முடிச்சு போடுறோம். அஞ்சு ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. 5 நாட்டு 5 முடிச்சு தனித்தனியாக வச்சுருந்தோம்ல, அதில் 5 முடிச்சு ரோஸ் போட்டாச்சு. இப்போ அடுத்தது பாருங்கள், மேலே உள்ளதை மடக்கிட்டு வெள்ளையும் ரோஸும் போட்டிருந்தோம்ல, அதில் 1 போடணும். ரோஸ் தான் நம்மளை சுற்றணும். பாருங்கள், மேலே வந்து ரோஸ் ஒயர் தான் சுற்றணும். அடுத்தது ரோஸும் வைலட்டும் வச்சுருந்தோம்ல, அதில் 4 முடிச்சு சேர்க்கணும். அதில் இன்னும் வைலட்டும் ரோஸும் போட்டது 4 தான் நமக்கு இருக்கும். அந்த 4ஐயும் இப்போ போடணும். 1 2 3 4. இந்த 4 வைலட்டு ரோஸ் உள்ளதில் அந்த ரோஸ் ஒயரை தான் நம்ம அந்த மேலே மடக்கிட்டு சுற்றணும். அந்த மாதிரி 4ம் போட்டுட்டு அடுத்தது ஒரு வெள்ளையும் ரோஸும் உள்ளதில் ரோஸை தான் சுற்றி போடணும். அடுத்து கடைசியாக 2 ரோஸ் போடணும். பாருங்கள், ஆரம்பித்தோம்ல அது மாதிரி 2 ரோஸ், ஒரு வெள்ளையும் ரோஸும் உள்ளது. அடுத்தது வைலட் உள்ளது 4. அடுத்தது வெள்ளை கலரும் ரோஸும் உள்ளது. அடுத்தது 5 ரோஸு, ஒரு வெள்ளையும் ரோஸும் உள்ளது. அடுத்தது 4. அடுத்து வெள்ளை கலர் 1. அடுத்து கடைசியாக 2 ரோஸு. இப்போ நம்ம எல்லாமே தனித்தனியாக வச்சுருந்தது எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டோம். இப்போ இந்த இடத்துல அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுருக்கோம். அதில் சைடில் ஒரு ஒயர் போகும், அதை போட்டுறக்கூடாது. இப்போ 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு ஒயர் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கும். அந்த இடத்துலலாம் ஒன்று ஒன்றுன்னு போட்டுக்கிட்டே வரணும். இனிமேல் நீட்டமாக பாருங்கள், இந்த மாதிரி 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு அந்த மாதிரி வரணும். 2 நாட்டுக்கும் கேப்பில் இன்னொரு நாட்டு வரணும். அது பார்த்திங்கன்னா கிராஸ் கட் கூட, அதுதான் நம்ம இதை கிராஸ் கட் கூடன்னு சொல்கிறோம்ல, ஒன்று மேலே ஒன்று ஒயர் சாஞ்சி கிராஸாக இருக்கும். அந்த இடத்துலலாம் நம்ம போடணும். அவ்வளோதான். இப்படியே நீங்கள் நீட்டமாக அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டே வரணும். அந்த லாஸ்ட் வரைக்கும் போடுங்க, போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போட்டுகிட்டே வந்தாச்சு. அடுத்தது மறுபடியும் அதே மாதிரி சைடில் போகிற ஒரு ஒயரை விட்டுருங்க. 2 முடிச்சுக்கும் 2 நாட்டுக்கும் கேப்பில் 2 நாட்டுக்கும் இடையில கிராஸ் ஆகிற இடத்துல நம்ம சந்து புள்ளி வைப்போம்ல, அந்த மாதிரி 2 புள்ளிக்கும் இடையில ஒரு புள்ளி அந்த மாதிரி வரும். சந்து புள்ளி இடை புள்ளின்னு சொல்லுவோம்ல கோலம் போடும்போது, அந்த மாதிரி 2 முடிச்சுக்கும் இடையில தான் ஒரு முடிச்சு வரணும். சைடில் போகிற ஒரு ஒயரெல்லாம் விட்டுறணும். சைடில் ஒரே திசையை நோக்கி போகிறத போடக்கூடாது. இதையும் அப்படியே நீட்டமாக போட்டுக்கிட்டே வாங்க. இதே மாதிரியே அடுத்தடுத்த ரோ வரிசைங்க போட்டுக்கிட்டே வரணும். நீட்டமாக அந்த லாஸ்ட் வரைக்கும் போடுங்க. போட்டுட்டு மறுபடியும் பாருங்கள், இந்த மாதிரி 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. நான் எத்தனை வருஷம் போடணுங்கிறத காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9. அந்த சென்டர் லைனையும் சேர்த்துக்கணும். நடு லைனு முடிச்சு போட்டு வச்சுருக்கீங்கல்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து எண்ணும்போது 9 வரணும் உங்களுக்கு. அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த பக்கம் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரியே இந்த பக்கமும் சைடில் போகிற ஒயரை விட்டுட்டு 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு அந்த மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டு மறுபடியும் 2 முடிச்சுக்கும் இடையில இங்கே ஆரம்பிச்சுட்டு அதே மாதிரி அடுத்தடுத்து அந்த கேப்பில் போட்டுக்கிட்டே வாங்க. சாய்வாக நம்ம அந்த நடு லைன்லேருந்து எண்ணும்போது 9 வரணும். அதையும் சேர்த்துக்கணும். இந்த பக்கம் எண்ணும்போதும் சேர்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9. இந்த பக்கம் எண்ணும்போதும் அந்த முடிச்சு போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த நடு லைனு கூராக இருக்குல்ல, அந்த லைன்லையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்தே எண்ணும்போது இப்படி எண்ணிக்கோங்க. 9 போட்டாச்சு.
போட்டுட்டு இப்போ கார்னர் டேர்ன் பண்ணணும். மூளை திருப்புறது அப்படின்னு சொல்லுவோம். கார்னர் டேர்ன் பண்ணுறது. கடைசி 2 ஒயரை, அதாவது அந்த முடிச்சு போட்டு கூரா இருக்குல்ல அந்த இடத்த விட்டுருங்க. கடைசியில் முடிச்சிருக்கோம் பாருங்கள், ஒரே திசையை நோக்கி போகுது, கிராஸ் ஆகாமல் ஒரே மாதிரி போகும். அந்த இடத்துல உள்ள அந்த 8, 9 அதை ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடணும். அடையாளத்துக்கு போட்டிருந்த முடிச்சு எடுத்து விட்டாச்சு. இப்போ ஒரு இடத்துல போட்டாச்சு. இப்போ அடுத்தது பாருங்கள், இன்னொரு இடத்துல போடுறேன். இப்போ இந்த மாதிரி நீட்டமாக அப்படி எண்ணும்போது கடைசி 2 லைனு, கடைசி 2 லைனில் சைடில் போகுது பாருங்கள், அது ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகாமல் அப்படியே ஒரே திசையை பார்த்து போகுதுல்ல, அதை ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு முடிச்சு போடணும். 4 மூலையிலையும் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா தான் அடுத்து கூட ஹைட்டு மேலே போடுறதுக்கு வரும். 2 இடத்துல போட்டாச்சு. அடுத்து இந்த பக்கத்தில் பாருங்கள், ஒயரெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த பக்கம் எண்ணி பார்த்தீங்கன்னா கடைசி 2 8 + 9, 8ஐயும் 9ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போடணும். அதே மாதிரி 3 இடத்துல போட்டாச்சு. இப்போ 4வது கார்னர் போடுறோம். எண்ணி பார்த்துக்கோங்க, கடைசி 2. பிகினர்ஸாக இருந்தாலும் புரிகிற அளவுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், 4 இடத்துல இப்போ கார்னர் டேர்ன் பண்ணியாச்சு. அந்த மூளை திருப்பின இடத்துக்கு மேலே அப்படியே கூட இனிமேல் வளைஞ்சி நமக்கு மேலே வரணும். இப்போது கவனமாக பாருங்கள், அந்த ஜிக்ஸாக் டிசைன் வரத்துக்காக எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த கார்னர் டேர்ன் பண்ணோம்ல, அந்த ஒயர்லேருந்து அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், 2 முடிச்சுக்கும் இடையில கிராஸ் ஆகுதுல்ல, அந்த இடத்துல இனிமேல் போடணும். கிராஸ் ஆகிற இடத்துல 2 ரோஸ் ஒயரை ஒரே ரோஸ் ஒயராக வந்துச்சுன்னா அந்த இடத்துல சாதா போடணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 2 ரோஸ் ஒயரு சாதா முடிச்சு போடுறேன். அடுத்தது டைவர்ஷன் நாட் போடணும். இந்த இடத்துல தான் பாருங்கள், கவனமாக பாருங்கள், நமக்கு அந்த ஜிக்ஸாக் மாடல் வரணுன்னா நமக்கு ஒயர் எப்படி போடணும்னு சொல்கிறேன். இந்த டைவர்ஷன் நாட் சொல்கிறது எப்படி போடுறது. ஃபஸ்ட்டு வெள்ளை ஒயரை மடக்கியாச்சு. அடுத்து ரோஸ் ஒயரை அதை சுற்றியாச்சு. சுற்றிட்டு இப்போ இந்த வெள்ளை ஒயரை நம்ம மேலே வைப்போம்ல, அந்த மாதிரி வைக்கக்கூடாது. அந்த மாதிரி வைக்காமல் அந்த வெள்ளை அந்த ஹோல்ஸ்குள்ளாரையே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இதை விடுங்க. நான் பாருங்கள் விட்டு இழுக்கிற மாதிரி பொறுமையாக ஸ்லோவாக சொல்லி கொடுக்குறேன். இப்படி வந்து மேலே வைக்கிறதுக்கு பதிலாக அந்த வெள்ளை ஹோல்ஸ்லேயே விட்டாச்சு. விட்டுட்டு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி விட்டுருக்கேன். இப்போது இந்த சுற்றின ஒயரை அந்த வெள்ளை கேப்பில் உள்ளார விடுங்க. இந்த வெள்ளை கேப்பில் ஒயர் உள்ளார விட்டுருக்கோம்ல, அந்த ஓட்டையில் விட்டுட்டு இப்போ இதை டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயரு ரஃப் சர்ஃபேஸ் தெரியாமல் வளவள பகுதி தெரிகிற மாதிரி இழுக்குங்க. இப்போது இந்த பாருங்கள், இந்த மாதிரி அந்த இடத்துல மட்டும் கூரா அந்த முடிச்சு நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு ரோஸு வைலட்டு, ரோஸு வெள்ளை அந்த மாதிரி வர இடத்துல இந்த 6 முடிச்சு இந்த இடத்துல இந்த மாதிரி வரணும். பாருங்கள், கவனமாக பாருங்கள். 2வது முடிச்சு நான் போடுறேன். அடுத்து 3வது வைலட்டை மடக்கிட்டோம், ரோஸ் ஒயரை சுற்றிட்டோம். இந்த வைலட் ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு சுற்றின ஒயரை இந்த வைலட்டோட இந்த கேப்பு, சின்னதாக கேப் விட்டுருக்கோம் பாருங்கள், அது உள்ளார விட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இழுக்கணும். நார்மல் முடிச்சு போடுறதுல 2 ஸ்டெப்பு அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், மடக்குவோம், அடுத்த ஒயரை சுற்றுவோம். சுற்றிட்டு இதை மேலே வைக்கிறதுக்கு பதிலாக அந்த லூப்லேயே விட்டுடுறோம். விட்டுட்டு அந்த லூப்பில் விட்டு அந்த கேப்பில் சுற்றின ஒயரை விட்டு இழுக்கிறோம். கவனமாக பாஸ்டில் வச்சுட்டு கூட போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸி தான் வந்துடும். இது வந்து அந்த 6 முடிச்சு மட்டும் நீங்கள் போடணும். இந்த சைடு 6, அந்த சைடு 6, 6 முடிச்சு மட்டும்தான் நீங்கள் போடணும். 1 2 3 4 5 6, அதாவது 4 வைலட்டும் ரோஸும் உள்ளது, வெள்ளை கலர் உள்ளது 2 பக்கமும். பாருங்கள், இதோட முடிச்சிடலாம். 6, 1 2 3 4 5 6, 6 போடணும். 6 போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், அடுத்தது 2 ரோஸ் ஒயர் வருதா, இந்த இடத்துல நீங்கள் சாதா முடிச்சு போடுங்க.
வரிசையாக அப்படியே சாதா முடிச்சு போட்டுட்டு வாங்க. சாதா முடிச்சு தான் இந்த இடத்துலலாம் வரணும். கார்னர் திருப்பின இடம் இந்த இடத்துல வந்து கலர் ஒயர் வரும்போது இந்த ஒரு இடத்துல மட்டும் கலர் ஒயர் வருதில்ல, இங்கெல்லாம் நீங்கள் சாதா தான் போட வேண்டியது வரும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி நல்லா ஃபுல்லாக தெரிகிற மாதிரி வச்சு காமிக்கிறேன். இப்போது அந்த இடத்துல கலர் ஒயருங்க வரும்போது ரோஸ் கலரோட வேறு கலர் வரும்போது அந்த இடத்துல 6 முடித்து நம்ம அந்த டைவர்ஷன் நாட் போட்டோம்ல, அது மாதிரி இந்த இடத்துல போடக்கூடாது. நான் இப்போ போடுற இடத்துல மூளை திருப்பிட்டு அந்த ஃபஸ்ட்டு ரோ வரும்போது மட்டும் நீங்கள் இந்த இடத்துல எதுவுமே போடக்கூடாது. சாதா முடிச்சு தான் இந்த இடத்துல போடணும். ஆப்போசிட் சைடில் மட்டும் நீங்கள் போடணும். இந்த இடத்துல 6 முடிச்சு போட்டோம்ல, அது மாதிரி ஆப்போசிட்டில் அதுக்கு நேராக இந்த பக்கம் திருப்பும்போது அந்த பக்கத்தில் கலர் ஒயர் வரும்ல, நீட்டம் பக்கம், அந்த இடத்துல மட்டும் போடணும். இந்த அகலம் பக்கத்தில் போடக்கூடாது. இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல மூளை திருப்பியிருக்கோமா, இது பாருங்கள் அப்படியே உங்களுக்கு சாதா வரும். இப்போ நான் திருப்பிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல கார்னர் திருப்பிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பாருங்கள் டைவர்ஷன் நாட்டு இந்த பக்கம் போட்டுட்டோம் 6. அதே மாதிரி இந்த இன்னொரு சைடு நான் திருப்பி காமிச்சிட்ருக்கேன். இன்னொரு பக்கத்துக்கு போடுறேன். ஒரு பக்கத்துக்கு நம்ம அந்த பக்கம் 6 போட்டுட்டோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த பக்கம் நம்ம போட்டோம்ல ஃபஸ்ட்டு அந்த கார்னர் டேர்ன் பண்ணுறதுலேருந்து ரோஸ் கலர் ஒயராக வரும்போது அந்த 2 முடிச்சு ரோஸ் கலரே வந்துடும். அதாவது சாதா முடிச்சியே வந்துடும் 2 ரோஸ் ஒயர் வரும்போது. இப்போ இந்த இடத்துல ஒரு வெள்ளை ஒயர் ஒரு ரோஸ் வருது பாருங்கள். இந்த 6 மட்டும் வெள்ளையும் ரோஸும் வரது, இந்த இடத்துல டைவர்ஷன் நாட் போடணும். அதாவது அந்த பக்கம் 6 போட்டுட்டோம், இன்னொரு சைடு 6 போடுறோம். இப்போ 2வது சைடு நான் 6 போடுறேன், காமிக்கிறேன். அந்த மூளை திருப்பினத்துக்கு அப்புறம் நம்ம போடும்போது கிராஸ் ஆகிற இடத்துல 2 ரோஸ் ஒயர் வரப்போ அந்த கார்னர் திருப்பின இடத்துல இருந்து 2 ரோஸ் ஒயர் வரும்போது அந்த இடத்துல 2 நாட் வந்துச்சு, சாதா முடிச்சு போட்டாச்சு. அடுத்தது வெள்ளை கலரும் ரோஸும் ஒன்று வந்துச்சு, அந்த இடத்துல நம்ம இந்த டைவர்ஷன் நாட் போட்டிருக்கோம். அடுத்தது வைலட்டும் ரோஸும் வருது, 2வது போட்டுட்டோம். அடுத்தது 3வதும் வைலட்டு ரோஸ் வருது. இந்த வெள்ளை கலர் ஒயர் வருது பாருங்கள், அது வரைக்கும் அந்த 6 முடிச்சு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி இந்த நாட் போடணும். எண்ணிக்கோங்க, அந்த கலர் ஒயரே உங்களுக்கு தெரியும். அடுத்தது 2 ரோஸ் ஒயர் கிராஸ் ஆகிறது, 2 ரோஸ் ஒயர் வராமல் இருக்கிறப்போ இந்த இடத்துல மட்டும் போடுங்க. 1 2 3 4 எண்ணிக்கோங்க எத்தனைன்னு. இந்த இடத்துல 1 5வது போடுறோம். அடுத்தது இன்னும் 1 வெள்ளை கலரும் ரோஸும் வருது, அந்த இடத்துல 1 ஒயர். அதுக்குள்ளார ஈஸி தான், நீங்கள் 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அந்த ஒயரை திருப்பி விடுறோம், இல்லைனா ஒயர் இந்த பக்கம் வெள்ளை கலர் வந்துடும், அது வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி திருப்பி விடுறோம், அந்த டிசைன் நமக்கு வரணுன்றதுக்காக. 1 2 3 4 5 6 போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள் 2 ரோஸ் ஒயராக வருதில்ல, இந்த இடத்துல நம்ம சாதா போட்டுருவோம். பேசிக் நாட் அப்படியே வரிசையாக நீங்கள் இனிமேல் போடுங்க. அதே மாதிரி நான் இப்போ போட்டுக்கிட்டே வரேன்ல, போட்டுக்கிட்டே வந்துட்டு அந்த அடிபாகம் போட்டுக்கிட்டே வந்தோம்ல, அந்த பக்கத்தில் இந்த இடத்துல கலரு வந்து 2 கலர் ஒயர் வரும்போது அந்த இடத்துல நீங்கள் சாதாவே போடுங்க. இந்த இடத்துல கார்னர் திருப்பியிருக்கேன் பாருங்கள் எல்லாமே. இப்போ இந்த இடத்துலலாம் பாருங்கள் சாதா முடிச்சு தான் போடணும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வேறு ரோஸும் வைலட்டும் வருது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நீங்கள் போடக்கூடாது. இந்த இடத்துல பேசிக் நாட் சாதா முடிச்சே போடுங்க. ஏன்னா அந்த இடத்துல வளைஞ்சி நமக்கு வருது, அதனால் ஆல்ரெடி நம்ம மூளை கார்னர் திருப்பிட்டோம், அது வந்து வளைஞ்சி இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல கலர் ஒயரு ரோஸும் வேறு கலரும் கலந்து வரதுனால இந்த இடத்துல நம்ம போடலான்னு போட்டுறாதீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் 6 அந்த பக்கம் 6 அவ்வளோதான். அந்த ஃபஸ்ட்டு மட்டும் போடும்போது
இப்போ இதோட நிப்பாட்டிக்கோங்க. அந்த மேலே கூரா இருக்குல்ல, அதோட அதுக்கு மேலே போடாமல் அப்படியே நிப்பாட்டிடுங்க, சாதா முடிச்சு போட்டுட்டு. அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், இந்த கார்னர் திருப்பினது இது அப்படியே கிராஸ் ஆகும். இந்த ரோஸ் ஒயரு இது அப்படியே மேலே ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி வரும். இப்போ இந்த இடத்துல அப்படியே நீட்டமாக சாதா முடிச்சு அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். இது வந்து நான் வாயில் சொல்லிட்டு கூட விடலாம், ஆனால் கண்ணில் நீங்கள் போடுறத பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது புரியும். ஏன்னா இந்த இடத்துலையும் நீங்கள் அந்த நாட் போட்டுட்டிங்கன்னா டிசைன் மாறிடும். அதனால் எந்த இடத்துலலாம் நான் சாதா முடிச்சு போடுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நீங்கள் இந்த இடத்துலையும் டைவர்ஷன் நாட் போட்டிருந்தீங்கன்னா அது தப்பாக போயிடும். அதுக்காக தான் நான் வீடியோ பெருசாக போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த சைட்லேயும் நான் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல கலர் ஒயர் வரும்போதெல்லாம் நமக்கு சாதா முடிச்சியே தான் போடுறோம். இந்த மாதிரி அந்த நீட்டம் பகுதி வந்துச்சுல்ல, அந்த நீட்டம் பகுதியில் மட்டும்தான் 2 சைடும் நீங்கள் 6 முடிச்சு 6 முடிச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் 6 முடிச்சு அது மட்டும்தான் நீங்கள் போடணும். இப்படி வளைஞ்சி கூட பாருங்கள் வந்துடும், அந்த கார்னர் திருப்பின இடம் அது. அதனால் இப்போ இந்த பக்கமும் போட்டாச்சு 6, இந்த பக்கம் 6 பாருங்கள், காட்டுறேன் பாருங்களேன். இந்த 2 பக்கத்தை தவிர வேறு எங்கேயும் போட்டுறாதீங்க. இந்த 6, இந்த பக்கம் 6 பாருங்கள், இந்த 2 சைடில் அவ்வளோதான். மீதி எல்லாமே நீங்கள் கிராஸ் ஆகிற இடத்துல சாதா முடிச்சு போடணும். இப்போது இந்த டைவர்ஷன் நாட் போட்டோம்ல, அதுக்கும் மேலே வர இதுக்கு மேலே வந்து கலர் ஒயரு வெள்ளையும் ரோஸும் வந்துச்சுன்னா சாதா மட்டுமே போடுங்க. இதுக்கு மேலே நீங்கள் நான் சொல்கிறேன் எது வரைக்கும் போடணுன்னு. அதுக்கும் மேலே அந்த டைவர்ஷன் நாட் போட்டோம்ல, அதுக்கும் மேலே வர முடிச்சு சாதா முடிச்சு தான் வரணும். ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும். அந்த பெருக்கல் குறி மாதிரி ஒன்று மேலே ஒன்று இருக்கும். 2 முடிச்சுக்கும் இடையில தான் ஒரு முடிச்சு வரணும் எப்பையும். அது சாதா முடிச்சியாக இருக்கட்டும். அந்த 6 மட்டும்தான், இந்த பக்கம் 6 அந்த பக்கம் 6 மட்டும் போடுங்க. 2 சைடும் மட்டும் 6 6 போட்டுட்டு மீதி அதுக்கும் மேலேயே அதுக்கு மேலே வர வரிசையெல்லாம் நீங்கள் சாதாவே போடணும். நிறைய விதமான கூடைகள் நம்ம சேனலில் இருக்குது, தேவைப்படுறவங்க பாருங்கள். ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு சின்ன சின்ன கூடைகள் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதை விட பெருசாக போடணுன்னா ஒயர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணி நீங்களே கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எக்ஸ்ட்ரா 4 வச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அந்த டிசைன் வந்து கரெக்டாக வரத்துக்கு இதே மாதிரி கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி பெருசாக வேணுங்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு லஞ்ச் பேக் சைஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த கார்னர் திருப்பின இடம் இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று ஒயர் எங்கே சாஞ்சிருக்கோ பாருங்கள், இந்த சாஞ்சி இருக்கிற இடத்துலலாம் சாதா முடிச்சே போடுங்க. பாருங்கள், இப்படி வளைஞ்சி கூட வந்துடும். அந்த ஈக்குவலாக வந்து மேலே ஒன்றுன்னு முடிஞ்சிருந்துச்சுல்ல, அது மாதிரி அதுக்கும் பக்கத்தில் அதுக்கு நேராக வர வரைக்கும் போட்டுருங்க. அதுக்கு மேலே போடாதீங்க. அப்படியே போட்டுட்டிங்கன்னா அப்போ சமமாக உங்களுக்கு வந்து நிப்பாட்டிக்கலாம். பாருங்கள், அந்த நீட்டத்துக்கு சென்டருக்கும் பக்கத்தில் அப்படியே அதுக்கு பக்கத்தில் வர வரைக்கும் போட்டுட்டேன். இதே மாதிரியே அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதுக்கும் மேலே ஒரு ஒயர் மேலே ஒன்று கிராஸ் ஆகிற இடத்துலலாம் சாதா முடிச்சு தான் போடணும். பேசிக் நாட்டு எப்பயும் போடுவோம்ல, நார்மல் நாட்டு அதை மட்டும் போடணும். அந்த பக்கம் சொல்லி கொடுத்தேன்ல, அதே மாதிரி இந்த இடத்துலலாம் பாருங்கள், அந்த டைவர்ஷன் நாட் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே வர கிராஸ் ஆகிற இடத்துல சாதா முடிச்சியே போடணும்.
இதுக்கு மேலே பாருங்கள் சாதா முடிச்சு போட்டிருக்கோம்ல, இதுக்கப்புறம் அப்படியே 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு அப்படின்னு நீங்கள் வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. நான் அப்படியே எத்தனை வரிசை ரவுண்டாக சமமாக வர வரைக்கும் அப்படியே போட்டுக்கோங்க. நீங்கள் அந்த சைடு நீட்டை மட்டும் அப்படியே கிராஸ் ஆகிறத போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாவே இந்த சைடில் அதுக்கப்புறம் ஒயர் கிராஸ் ஆகும். அந்த ஆகிறத சைடுலேயும் போட்டுருங்க. பாருங்கள் இப்போ சமமாக நான் அப்படியே கொண்டு வந்துட்டேன். இந்த இடத்துல பாருங்கள் 1 2 3 4 5 6 போட்டிருக்கோமா, அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக இந்த இடம்லாம் சாதா வரணும். இதெல்லாம் சாதா வந்துட்டு இன்னொரு சைடு அந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல 6 முடிச்சு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே வரிசை வந்து சாதா அப்படியே வந்துடுது, சாதா முடிச்சு. இது இப்போ அந்த டைவர்ஷன் நாட் போட்டோம்ல, அதுக்கும் மேலே இப்படி கிராஸாக நான் எண்ணுற மாதிரி எண்ணுங்க. எண்ணும்போது 7ன்னு முடியணும், வரிசையாக 7 வரிசை வரணும். இந்த மாதிரி சமமாக அப்போ இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சமமாக இருக்கணும். சைடுலேயும் அதே மாதிரி சமமாக இருக்குது. இப்போது இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ரோஸ் ஒயரோட கலர் ஒயர் வருதோ அந்த கலர் ஒயர் வர இடத்துலலாம் வேறு கலர் வந்துச்சுன்னா அந்த இடத்துல டைவர்ஷன் நாட் போடுங்க. 7 வரிசை போட்டுட்டு இந்த பாருங்கள் வெள்ளையும் ரோஸும் வருதுல்ல, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு 7 வரிசை போட்டுட்டேன். சைடாக கீழேருந்து எண்ணுங்க. அந்த டைவர்ஷன் நாட்டுக்கு மேலே கிராஸாக எண்ணுங்க நீட்டமாக. 7 லைன் போட்ட பிறகு மறுபடியும் அந்த டைவர்ஷன் நாட் போடுறோம். ரோஸ் கலரோட வேறு கலர் ஒயரு கிராஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் நம்ம இதை போடணும். 4 இடத்துல வரும் நமக்கு. இப்போ போடும்போது 4 இடத்துல, முன்னாடி 2 இடத்துல போட்டோம்ல, ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். ரோஸ் கலர் ஒயரோட அந்த வயலட் ஒயர் கலந்து வரும்போது, வெள்ளை கலர் ஒயர் கலந்து வரும்போது மட்டும் நீங்கள் இந்த நாட் போடணும். இந்த இடத்துல ஒரு 6 முடிச்சு வரும் அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 6வது முடிச்சு போடுறேன் நான். அவ்வளோதான், இந்த இடத்துல 6 போட்டாச்சு. அதுக்கப்புறம் 2 ஒயர் ரோஸ் கிராஸ் ஆகுதுன்னா 2ம் ரோஸாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சாதா போட்டுருங்க. 1 2 3 4 5 6 போட்டாச்சு. அதாவது அந்த வெள்ளையும் ரோஸும் கலந்துருக்கு, வெள்ளையும் ரோஸும் வயலட்டும் கலந்து வந்துச்சுனாக்கா அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அந்த டைவர்ஷன் நாட் போடுங்க. இப்போ இந்த இடத்துல ரோஸுக்கும் ரோஸே வந்துச்சுன்னா, ரோஸ் ஒயருக்கு ரோஸ் ஒயரே கிராஸ் ஆனிச்சுன்னா அந்த இடத்துலலாம் நீங்கள் சாதா முடிச்சு போட்டுருங்க. இந்த ஒரு வருஷம் மட்டும் 7 வருஷம் போட்ட பிறகு ஒரு 7 வருஷம் போட்ட பிறகும் நீங்கள் அந்த மாதிரி கலர் ஒயராக வரும்போது அந்த இடத்துல டைவர்ஷன் நாட் போடணும். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல போட்டுட்டேன்னா அடுத்து இந்த இடத்துல போடுறேன். 4 இடத்துல வரணும். இப்போ 2வது டைம் பண்ணும்போது 4 இடத்துல இது வரணும். நம்ம ஒரு திசையில் போகிற ஒயரை வேறு பக்கம் அதை திருப்பி விடுற மாதிரி, அவ்வளோதான். இந்த பக்கம் போகிறத அது வளைச்சி இந்த பக்கம் வர மாதிரியே விடுறோம். ஒயரை ஒரு டைமும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க நாட்டு. அந்த ஒயர் திரும்பிக்காமல் வளவள பகுதி மேலே தெரிகிற மாதிரி இருக்கணும். அந்த உள்ளார வளைச்சி விடுறோம்ல அது. இப்போது இந்த சைடு 6, அதுக்கப்புறம் ரோஸ் வரும்போது சாதா போட்டுட்டோம். இந்த இடத்துல மறுபடியும் பாருங்கள், அந்த கலர் ஒயர் எங்கெல்லாம் ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகிற ஒயர் வந்து வேறு கலராக ரோஸோட வயலட்டோ ரோஸோட வெள்ளை கலரோ வந்துச்சுன்னா
அந்த வர இடத்துல அந்த கலரு 2 கலராக வர ஒயருங்களை மட்டும் அந்த மாதிரி போடணும், அந்த நாட் போடணும். அது இந்த ஒரு வரிசைக்கு மட்டும் 8வது வரிசை அதுக்கு மட்டும் போடுங்க. 7 வரிசை சாதா முடிச்சு போட்டிருக்கோம் ரவுண்டு. மீதியெல்லாம் 2 ரோஸ் வர இடத்துல நீங்கள் அதுக்கு அடுத்தது சாதா முடிச்சியே போடணும். இப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கும் மேலே வருதில்ல, அதெல்லாம் நீங்கள் சாதாவே போட்டிருக்கலாம். அதுக்கு மேலே வர அந்த வெள்ளையும் ரோஸும் ஒயர் கிராஸ் ஆகுதுன்னா அதெல்லாம் நீங்கள் சாதா தான் போடணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா தெளிவாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்கள் புரியும். அந்த ஒரு வரிசை மட்டும் 7 வரிசை இப்போ சாதா போட்டுட்டு 8வது வரிசை மட்டும் அந்த கலர் ஒயருங்க கிராஸ் ஆணுச்சுன்னா அந்த இடத்துல அந்த முடிச்சு மட்டும் அப்படி போட்டிருக்கோம். இப்போது மறுபடியும் என்ன பண்ணுறேன் பாருங்கள், அதுக்கு மேலே உள்ளது 7 வரிசை நம்ம இது மாதிரி சாதாவே போட்டுட்டு வரணும். அடுத்தது அதுக்கு மேலே ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகிறது எல்லாமே சாதாவாக வரிசையாக அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். கீழே 7 வரிசை சாதா போட்டுக்கிட்டு வந்தோம்ல, அதே மாதிரி மறுபடியும் 7 ரோ வந்து நீங்கள் இப்படி அதுக்கு மேலே வர்றது எல்லாமே சாதா போடுங்க, போட்டுக்கிட்டே வாங்க. மறுபடியும் ஒரு கட்டு நம்ம கொடுக்க போகிறோம், மறுபடியும் அதை திருப்பி விட போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல அந்த டைவர்ஷன் நாட் போட்டிருந்தேன்ல, அதுக்கு மேலே வரதெல்லாம் சாதா வந்துடுது பாருங்கள். இதே மாதிரியே அப்படியே 7 வரிசை அப்படியே சாதா வந்துடுது. அதுக்கு மேலே பாருங்கள் இது மாதிரி நீட்டிகிட்ருக்கா, அதுக்கு மேலே அதை போட்டுட்டேன். 7 போட்டுட்டு போட்டிருக்கோம். அதே மாதிரி 7 போடுங்க. இப்போ இந்த சைடு பாருங்கள், நான் இன்னொரு சைடு போட்டிருக்கேன், காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதை திருப்பி விட்டுட்டு இங்கே போட்டோம், அதுக்கப்புறம் இந்த இடத்துல போட்டிருக்கோம். அதுக்கு மேலே 7 வரிசை சாதா போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 அந்த மாதிரி எண்ணிக்கோங்க. சமமாக கொண்டு வந்து முடிக்கணும். எல்லா பக்கமும் பாருங்கள், அடுத்தடுத்த முடிச்சுக்கும் மேலே அந்த எண்ணுனீங்கன்னா 7ன்னு வரணும். இப்போது மறுபடியும் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வெள்ளையும் ரோஸும் வர இடத்துலலாம் டைவர்ஷன் நாட் போடுறேன். 7 வரிசை போட்டு முடிச்சுட்டு போடுறேன். அப்போ தான் நமக்கு ஜிக்ஸாக் மாதிரி இப்படி வளைஞ்சி அம்பு மாதிரி மாறி வரும். இந்த மாதிரி கலர் ஒயரு, அதாவது ரோஸ் கூட வேறு கலர் ஏதாவது கலர் ஒயர் வருதில்ல, வயலட்டோ வெள்ளையோ வருதுன்னா அந்த வர இடத்துல மட்டும், அதாவது 7 முடிச்சு போட்டுட்டு அதுக்கு மேலே 7 வரிசை போட்டுட்டு 7 ரோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி போடணும். அடுத்து ரோஸ் வர இடத்துல சாதா முடிச்சு, இந்த பக்கம் பாருங்கள் அதே மாதிரி நீட்டமாக சாதா முடிச்சு போட்டுட்டு வந்துடுங்க. ரோஸ் வர இடத்துலலாம் சாதா போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் 4 இடத்துல இது மாதிரி வந்துடணும். வந்துட்டு மறுபடியும் அதுக்கும் மேலே சாதா போட்டுருங்க. அவ்வளோதான், அதோடு நம்ம முடிக்க போகிறோம். அதுக்கு மேலே சாதா தான் வந்துடும். நான் மேலே வரைக்கும் போடுறேன். இப்போ பாருங்கள், மேலே வரைக்கும் நம்ம ஃபுல்லாக போட்டுட்டேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேஸ் போட்டோமா, அடிபாகம் போட்டுட்டு இந்த இடத்துல 6, அதுக்கும் இந்த பக்கம் பாருங்கள் இந்த நீட்டத்தில் 6 மட்டும் போட்டோம். ஃபஸ்ட்டு போடும்போது இந்த இடத்துல இங்கே 6, அந்த பக்கம் 6, மீதி இந்த இடத்துலலாம் சாதா போட்டோம். சாதா முடிச்சே தான் போடணும் அந்த இடத்துல மட்டும். அதன் பிறகு 7 வரிசை போட்டோம். 7 வரிசை போட்டுட்டு அதுக்கு மேலெல்லாம் சாதா முடிச்சியே போட்டுகிட்டே வந்துட்டோம். பேசிக் நாட் போட்டுக்கிட்டே வந்துட்டோம். இப்படி கிராஸாக எண்ணணும். அந்த முடிச்சுக்கும் மேலே சாய்வாக எண்ணும்போது ஒவ்வொரு முடிச்சுக்கு மேலேயும் அந்த ரோவுக்கு மேலே எண்ணும்போது இப்படி எண்ணும்போது 7 வந்துடும். இந்த மாதிரி வந்த பிறகு அடுத்து 8வது வரிசை வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரோஸும் வெள்ளையும் வர இடத்துலலாம்
ஒரு வரிசை மட்டும் அந்த 8வது வரிசையில் மட்டும் அந்த முடிச்சிங்களை மட்டும் அந்த கலர் ஒயருங்க கலந்து வந்தால் அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி போடுறேன் பாருங்கள். இந்த இடத்துல 1, இங்கே 1 2, அதே மாதிரி அந்த சைடு 2 3 4. அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு மேலே 7 வரிசை போட்டிருக்கேன். சாதா முடிச்சு 7 வரிசை போட்டாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கட்டு கொடுத்துருக்கோம். நம்ம 7 வரிசை போட்டுட்டு மறுபடியும் அந்த நாட் போட்டுட்டு அந்த 2 ரோஸ் ஒயர் வர இடத்துலலாம் நீங்கள் திருப்பி விடக்கூடாது. அது ரோஸே போட்டுக்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நான் 10 வரிசை போட்டிருக்கேன். ஒரு வரிசை உள்ளார மடங்கி போயிடும். ஒயர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கிராஸ்கட்டில் ஒரு சில இடத்துல ஒயர் நீட்டமாக இருக்கும், ஒரு சில இடத்துல சின்னதாயிரும். இந்த இடத்துலலாம் பாருங்கள் சின்னதாகிடுச்சு, சொருகிற அளவுக்கு தான் இருக்குது. இங்கே ஒரு சில இடத்துல அதிகமாக இருக்கும். இது எப்பயுமே நம்ம கிராஸ்கட் கூடையில் அந்த மாதிரி தான் வரும். இந்த இடத்துலலாம் பாருங்கள் சொருகிற அளவுக்கு தான் ஒயர் இருக்குது. நீங்கள் இந்த ஒயரும் இன்னும் கம்மியாக வேணும்னா எடுத்திங்கன்னா கூட ரொம்ப சின்னதாக தெரிஞ்சிடும். உங்கள் ஒயரோட திக்னஸை பொறுத்து ரொம்ப மெலிஸ் ஒயராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்தால் கூட போதும். ஒயர் திக்காக இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எப்படி மடக்கிறதுன்னா, அப்படியே கட்டை விரலை வச்சு அந்த முடிச்சியை அமுத்துங்க. அதுக்கு நேராக இருக்கிற கீழே இருக்கும் அந்த முடிச்சிக்கும் 2 பக்கமும் சைடில் சொருகணும். இப்படி அமுத்திட்டு கட்டை விரலை வச்சு அமுத்திட்டு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் அந்த ஒயர் சாஞ்சு போகும். அந்த லைனில் அப்படியே சொருகி விட்டுருங்க. அப்படி இழுத்து சொருகும்போது நமக்கு குத்தாமல் இருக்கும். ஒரு வரிசை உள்ளார மடங்கி வந்துடும். கிராஸ்கட் ஒயரில் இந்த மாதிரி ஒயர்கள் நீட்ட ஒயர்கள் மீதியாக தான் செய்யும். அதில் சின்ன சின்னதாக நான் ரோஸ் மாதிரி பட்ஸ் மாதிரிலாம் போட்டு டெக்கரேட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த பிட்டு ஒயர்கள்லாம் சொருகி சொருகி கைப்பிடி போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி கைப்பிடிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சொருகிட்டு கொஞ்சம் நீட்டமாக சொருகுங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி போட்டுருங்க. பாருங்கள் சுற்றிலும் நான் சொருகிட்டேன். ஒரு லைன் வந்து மடங்கி உள்ளார வந்திருக்கு. கூட பாருங்கள் இந்த மாதிரி தான் அழகாக வந்திருக்கு. கீழே பட்டன் அடிச்சிருங்க, அழகாக இருக்கும். கைப்பிடியை அடுத்த வீடியோவில் எப்படி போடுறதுன்னு போட்டு காமிக்கிறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே ஹைப்புங்கிற பட்டனையும் கொடுங்க. தேங்க்யூ.